உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டியில் எம்ஜிஆர் 37ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அதிமுகவினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து அமைதி பேரணியாக சென்று எம்ஜிஆர் திருவுருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் 37ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அதிமுக நகர கழக செயலாளர் தாடி முருகன் தலைமையில் அதிமுக நகர கழக கட்சி அலுவலகத்தில் இருந்து அதிமுகவினர் கருப்பு பேட்ஜ் அணிந்து பேரணியாக சென்று 4 முனை சந்திப்பில் அமைக்கப்பட்ட எம்ஜிஆர் திருவுருவப்படத்திற்கு மலர்மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் ஏராளமான அதிமுகவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களின் 37வது நினைவு தினம் இன்று கடலூர் வடக்கு மாவட்டம் பண்ருட்டி நகர கழகத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டது. நமது கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் MCS அவர்களின் ஆலோசனைப்படி பண்ருட்டி நகர கழகத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் இந்த அனுசரிப்பு கலந்து கொண்டவர்களை வருக என கூறி, நாம் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி பண்ருட்டி தொகுதியை வெற்றி பெற செய்து நமது கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தமிழகத்தின் முதல்வராக ஆக்க உறுதிமொழி ஏற்போம் என கூறி விடைபெறுகிறேன். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.